சாமி நான் இமயமலைக்கு போறேன் அப்படின்னா, எதுக்கு இமயமலைக்கு போறேன்? இமயமலைக்கு போனேன் என்ன சிவபெருமான் அங்க உட்காந்துக்கிறாரு, உன்னை வாவான்னு கூப்பிட்டுக்கினேன். குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வக்கு இல்ல, பயந்து ஓடி போறோம். கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துல இருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி. பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில பிடிக்கணும். எல்லா குடும்பத்திலும் நமக்கு வயசானவொன்னே பிள்ளைங்க நம்மள கேட்ல வெளியே வச்சிருவாங்க, உள்ள சேர்க்க மாட்டாங்க. வீட்டு உள்ள எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதானே. அப்ப அதானே, அப்ப தள்ளாட்டம் வரும். தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம். அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது. நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டுல இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்ல பணமும் போய் மனத்துல பலமும் போச்சுன்னா உள்ள வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும் போது இவ்வளவு சம்பாரிச்ச உள்ள போட்ட பிள்ளைங்களை காப்பாத்தணும், இப்ப எங்க எது என்னன்னு தெரியலையேன்னு நினைக்கிற பாரு. அப்போ ரெண்டு கையில கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா, எனக்கு கடவுளுக்குறான்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதிலிருந்து பழகினாதான் வரும், அப்ப திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது.